அதிகாலை 2 மணி அளவில் கொள்ளையன் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் நுழைந்தான். இவர்களை மீறி எப்படி கொள்ளையன் உள்ளே புகுந்தான் என்பது, பணிப்பெண்ணை மிரட்டி 1 கோடி எடுத்து வா என்று மிரட்டியிருப்பதாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்லுது. இந்தி நடிகர் சைஃப் அலிகான் 1 கோடி பணம் கேட்டு மிரட்டல், 6 இடங்களில் கத்தி குத்து, உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. RSS சதி திட்டமா? பொதுவாகவே இந்தியில் பல வெற்றிகளை குவிக்கும் நடிகர்களாக இஸ்லாமிய நடிகர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்தே ராஜ் கபூர் தொடங்கி இன்றைக்கு இந்தியில் ஷாருக் கான், சல்மான் கான், சைஃப் கான் என்று பல இஸ்லாமிய நடிகர்கள் வசூலில் முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த மும்பை பகுதியில் அதிகமாக மக்களால் ஆதரவு பெற்ற RSS என்ற கட்சியினர் இஸ்லாமிய நடிகர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தாதா என்று இஸ்லாமியர்களில் பலர் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று அதிகாலை 2 மணி அளவில் கொள்ளையன் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் நுழைந்தான். நடிகர் சைஃப் அலிகானுடைய மனைவி கரீனா கபூர், இவரும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகை தான். இப்படிப்பட்ட நடிகர்களின் பங்களாக்களில் எத்தனை செக்யூரிட்டிகள், எத்தனை வாட்ச்மேன்கள் இருப்பார்கள்? இவர்களை மீறி எப்படி கொள்ளையன் உள்ளே புகுந்தான் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வீட்டில் புகுந்த கொள்ளையன் நேராக பணிப்பெண் இருக்கிற அறைக்கு சென்றிருக்கிறான். பணிப்பெண் இருக்கிற அறையிலே தான் சைஃப் கானுடைய கடைசி மகன் 4 வயது பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். பணிப்பெண்ணை மிரட்டி 1 கோடி எடுத்து வா என்று மிரட்டியிருப்பதாக பணிப்பெண் சொல்கிறார். கலவர சத்தம் கேட்டதும் மேலிருந்து இறங்கி வந்த சைஃப் கானை மிருகத்தனமாக கத்தியை வைத்து 6 இடங்களில் சதக் சதக் என்று குத்திவிட்டான். அதில் 6 இடங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சைஃப் கானுடைய மகன் இப்ராஹிம் சேர்த்திருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் சல்மான் கான். சரி, சல்மான் கான் மனைவி கரீனா கபூர் எங்கே போனார் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? இதற்கு பதிலாக காலையிலே 8 மணிக்குத்தான் சைஃப் கானுடைய மனைவி கரீனா கபூர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். பெருந்திரளான ரசிகர் கூட்டம் அங்கே அலைமோதியது. எங்கே போனார்கள் கரீனா கபூர் என்பதை விசாரித்த பொழுது, அவர் தன்னுடைய தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் பார்ட்டி ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. பார்ட்டியில் கலந்து கொள்கிற விஷயம் தெரிந்துதான் கொள்ளையன் உள்ளே நுழைந்தானா? அந்த சிசிடிவியை ஆராய்ந்த பொழுது 2 மணி நேரம் யாரும் பங்களாவுக்குள் நுழையவில்லை என்று சிசிடிவி காட்டியது. அப்படி என்றால் கொள்ளையன் எப்படி உள்ளே புகுந்தான்? அப்போ யாராவது உதவியதன் அடிப்படையிலே தானே சைஃப் கான் பங்களாவில் அந்த கொலைகாரன் நுழைந்திருக்க முடியும் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் வரவில்லை. பொதுவாகவே RSSகாரர்கள் இஸ்லாமிய நடிகர்களை பல கோடி பணம் கேட்டு, பல லட்சம் பணம் கேட்டு மிரட்டி வந்திருக்கிறார்கள். சிலர் அதற்கு அடிமணிந்து பணமும் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது பலருடைய சாட்சியங்களிலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கொலை முயற்சி வழக்கு திட்டமிட்டதா? ஏற்கனவே திட்டமிட்டு சைஃப் அலிகானை கொலை செய்ய முயன்றார்களா கொள்ளையர்கள் என்பது பற்றி முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸிடம் கேட்டபொழுது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை முடிந்த பிறகுதான் இது பற்றிய தகவல்கள் வரும் என்று சொல்லிவிட்டார். இதற்கிடையிலே அங்கே RSSக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சரியான உறவு இல்லை,
உரசலும் மோதலும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். பாரதிய ஜனதா அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி சதித்திட்டம் கொலை திட்டத்தில் ஈடுபட்டார்களா என்பது பற்றியும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று மும்பை முதல்வர் பதிலளித்திருக்கிறார். பொதுவாகவே எப்போதுமே பரபரப்பாக இருக்கிற நடிகர்களுடைய பங்களாக்கள் இப்படி கொலைகாரன் ஓடுகிற அளவுக்கு பாதுகாப்பிலே அலட்சியமாக இருந்ததற்கு காரணம் யார்? ஒருவேளை உள்குத்தா சைஃப் அலிகான் பங்களாவிலே பணியாற்றுகிற ஊழியர்கள் இதற்கு உடந்தையாக இருப்பார்களா என்ற கேள்விக்கு விடை தரும் வகையிலே போலீசாருடைய விசாரணை பார்வை நீண்டு கொண்டிருக்கிறது. எது எப்படியோ இந்த சலீப் அலிகானுடைய மீது கொலைவெறி தாக்குதல் இந்தி பட நடிகைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதில் முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் பாந்த்ரா ஹில்ஸ், அதிலே தான் சைஃப் அலிகான் வாழ்ந்து வருகிறார். அங்கே தான் பல இஸ்லாமிய நடிகைகள் வாழ்ந்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து நடிகை பூஜா பட் மும்பை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸிடம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார். பாந்த்ரா ஹில்ஸில் நடிகைகள் வாழும் பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கூடுதல் தேவை என்று சொல்லியிருக்கிறார். இந்த கலவரம் என்பது மும்பை நடிகைகள் வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தாவூத் இப்ராஹிம் என்ற ஒரு தாதா நடிகைகளுக்கு மிரட்டலாக இருந்தார். தாவூத் இப்ராஹிம் யார் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் குறிப்பிட்ட மாமூல் பணம் தாவூத் இப்ராஹிமுக்கு வந்து சேர வேண்டும். அப்படியெல்லாம் எழுதாத சட்டம் இருந்தது. அதேபோல மும்பையிலே தமிழன் வரதராஜ தாதா என்பவரும் கொடிகட்டி பறந்தார். ஆனால் அவர் நடிகைகள் பங்களாக்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை. நடிகைகளை பணம் கேட்டு மிரட்டியதும் இல்லை. தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் வரதராஜ தாதா இருந்தாரே தவிர சினிமா உலகத்துக்கோ அரசியல் உலகத்துக்கோ எதிராக அவர் நடந்து கொண்டதே இல்லை. இந்த பிரச்சனையில் இதுவரை தமிழக நடிகைகள் யாரும் இது பற்றி கருத்து சொல்லவில்லை. இந்தி பட நடிகர்களுக்கு நெருக்கமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சைஃப் அலிகான் கொலை முயற்சி பற்றி இதுவரை வாயை திறக்கவில்லை. வாயை திறந்தால் ஏதாவது சங்கடத்தில் மாட்டிக்கொள்வோமோ, அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ என்று நினைக்கலாம். ஏனென்றால் சமீபத்தில் அரசியல் பற்றி பேசுவதையும் கேள்வி கேட்பதையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரும்பாமல் இருந்து வருகிறார். சமீபத்திலே இந்தி படங்களை விட தென்மொழி படங்கள், குறிப்பாக தெலுங்கு படங்கள் பாகுபலி, RRR, சமீபத்திலே புஷ்பா 2 ஆகிய படங்கள் வசூலில் சாதனை படைத்து வருகின்றன. இந்தி படங்களை ஓவர்டேக் செய்து 2000 கோடி வசூலை பெற்றிருக்கிறது புஷ்பா 2. இதெல்லாம் இந்த விஷயத்திலே அலசப்படுகின்றன. சைஃப் கான் விஷயத்திலே இதெல்லாம் அலசப்படுவதற்கு காரணம் சமீப காலமாகத்தான். சினிமா தொடங்கி 90 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட பேசும் சினிமா இதுவரை இந்தி படங்கள் தான் வசூலில் முதலிடம் பெற்று வருகின்றன. இந்தியாவிலே அதிக வசூலை பெற்ற படங்கள் இந்தி படங்கள் தான். சமீப காலமாக, அதுவும் கடந்த ஓராண்டாக பார்த்தீங்கன்னா சரியான வசூலை பெற்று வருகிறது தெலுங்கு பட உலகம். எனவே அந்த கோபத்தின் காரணமாக அல்லது அந்த அடிப்படையிலே விரோதம் காரணமாக யாராவது இப்படி செய்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற சினிமா விஷயம் எது என்று சொன்னால் சைஃப் அலிகான் கொலை வழக்குத்தான். மயிரிழையில் உயிர் தப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சைஃப் அலிகான் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்படவில்லை. இந்த விஷயத்திலே தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் எந்தவித கண்டனத்தையும் கருத்தையும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் தெரியவில்லை. நேயர்களே, இது போன்ற யதார்த்தமான சினிமா தகவல்களுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.